ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ யூபிஎஸ்சி 2025 நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது Jan 22 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியல். இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை வேகன்சிஸ், ஏஜ் லிமிட் என்னென்ன, எத்தனை அட்டெம்ப்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சிலபஸ் எல்லாமே டீடைலா நம்ம வந்து பார்த்துலாம். சரி, நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பேசிக்கா நம்ம வந்து பார்த்தலாம். அப்ளிகேஷன் ஆன்லைன் நம்பர் தான் வந்து பண்ண முடியும். அடுத்தது, இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க, எக்ஸாம்ஸ் எழுதிருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் ஓடிஆர் இருக்கும். உங்களோட மொபைல் ஐடியும் மெயில் ஐடி கொடுத்தாலே போதுமானதாக தான் வந்திருக்கும். பட் நான் பிகினரா இருக்கேன், இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் டைம் யூபிஎஸ்சி எழுத போறேன் அப்படின்னா நீங்க 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நிச்சயமாக பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட், அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் February 11 கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பாயிண்ட் தான். இது எல்லாருமே வந்து பாத்துக்கோங்க, கிளியரா பாத்துக்கோங்க. போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். போட்டோகிராஃப் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது மேண்டேட்டரியா பண்ணுங்க. பண்ணலாமான்னு கேட்காதீங்க, ட்ரை பண்ணலாமான்னு கேட்காதீங்க. எல்லாருமே புதுசா போட்டோ எடுத்துக்கோங்க. ஸ்டுடியோ போங்க, ஒரு 100 ரூபாய் கொடுங்க, புது போட்டோ எடுங்க. ப்ரோ பழசா இருக்கு, ட்ரை பண்ணலாமா அந்த கேள்வி கேட்காதீங்க, புதுசா எடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில விஷயங்களால ரிஜெக்ட் ஆகக்கூடாது. ஸோ போட்டோ பொறுத்த வரைக்கும் 10 days பழமையா இருக்கக்கூடாது. அண்ட் முக்கியமான விஷயம், ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது என்ன போட்டோ நம்ம கொடுக்குறோமோ அதே ஃபேஸ் கட் தான் உங்களுக்கு இன்டர்வியூ போற வரைக்கும் இருக்கணும். 6-7 மாசத்துல ஃபேஸ் அங்க பெருசா மாற போறது கிடையாது. ஓகே, அப்போ புதுசா எடுங்க, அதை வச்சு அப்ளை பண்ணுங்க. சம்டைம் நீங்க பழைய போட்டோல வந்து கண்ணாடி போடாம இருக்கலாம், இல்ல மீசை வைக்காம இருக்கலாம், இப்ப மீசை வந்து இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களால உங்க போட்டோகிராஃப் இப்ப எப்படி இருக்கும் அதுதான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கிடையாது, மேண்டேட்டரியா எல்லாருமே புது போட்டோ எடுங்க. ஓகே, அடுத்தது உங்க போட்டோகிராஃப்ல நேம் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் டேட் அதில் வந்து போட்டுக்கணும். அண்ட் உங்களோட ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் 3/4 கவர் ஆயிருக்கணும். இன்கேஸ் உங்க போட்டோ வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இல்ல ஒரு 3/4 உங்களோட ஃபேஸால கவர் ஆகிற மாதிரி வந்திருக்கும். நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ விட கொஞ்சம் ஜூம் பண்ண மாதிரி வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட், சில போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சி மொத்தமா 979. வேகன்சி கம்மியா இருக்கா, அதிகமா இருக்கா, பண்ணலாமா வேணாமா யோசிக்காதீங்க. எப்பவுமே நமக்கு தேவை அந்த ஒரு வேகன்சி. அந்த ஒரு வேகன்சிக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதை மட்டும் ஸ்ட்ராங்கா பாருங்க, போதுமானதா வந்திருக்கும். எதை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க படிச்சுட்டு இருக்க நோட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க, அது வரைக்கும் போதுமானதா வந்திருக்கும். அடுத்த விஷயம், சென்டர் செலக்ஷன் தயவு செஞ்சு கிளியரா பார்த்து பொறுமையா வந்து பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் வந்து பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க, சென்னை கொடுக்கும் போது அது சண்டிகரா மாறலாம், இல்ல கோயம்புத்தூர் வந்து மாறும். ரெண்டுமே சிசி இருக்கிறதுனால சப்ளை பண்ணும்போது நின்று நிதானமா என்ன சென்டர்னு கிளியரா பார்த்து கொடுங்க. அவசரம் வேண்டாம். சென்டர் கொடுத்துட்டா மாற்ற முடியாது, பொறுமையா கொடுங்க. தமிழ்நாடுல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வெள்ளூர், திருச்சி அண்ட் பாண்டி அது வந்து இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்னை நம்ம வந்து கொடுக்க போறோம், முடிஞ்சு போச்சு. அடுத்தது, எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் எல்லாருமே தெரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் அப்ளை ஃபர்ஸ்ட் அலாட், சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. நம்ம சீக்கிரமா அப்ளை பண்ணோம், நம்ம அட்ரஸ்க்கு கிட்ட இருக்க மாதிரி வந்து கொடுப்பாங்க. இல்ல ரொம்ப லாங்கா போக சான்ஸ் இருக்கும், எக்ஸாம்ஸ் டைம்ல அலைய வேண்டாம். முன்னாடி சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. மினிமம் 1 வீக் கேப் குள்ள எல்லாமே முடிச்சிருங்க, அதுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அப்ளை பண்ணா மறந்தோம்னா அப்ளை பண்ண கடைசி வரைக்கும் மைண்ட்ல பெருசா ஓடிட்டே இருக்கும். அதை தள்ளணும்னா 1 வீக்ல ஃபுல்லா முடிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் Jan 30 குள்ள அப்ளிகேஷன் நீங்க முடிச்சிடணும். ஸோ கேண்டிடேட்ஸோட கேடர் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின்ஸ் போகும்போது அங்க அப்ளை பண்ண போறோம். அங்க வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது, எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் ஏஜ் லிமிட். யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுத முடியும் அது லிமிட் நம்ம வந்து பார்த்துலாம். ஏஜ் பொறுத்த வரைக்கும் மஸ்ட் அட்டைன் 21 years அண்ட் நாட் கம்ப்ளீட்டட் 32 years. ஓகே, ஏஜ் இருக்கா இல்லையா கன்ஃபியூஷன் எதுவுமே வர, கிளியரா பாத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதியை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள இருக்கணுங்க. கிளியரா வந்து பாத்துக்கோங்க. அதாவது 2/8/1993 இங்க இருந்து 1/8/2004 இதுக்குள்ள இருக்கா நீங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். இது யாருக்காக? ஜெனரல் கேட்டகரிக்காக. இதுக்கு முன்னாடியும் போகக்கூடாது, இதுக்கு பின்னாடியும் போகக்கூடாது. இதுவே SC ST வரும்போது 32+5 அதாவது 37 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நீங்க எழுத முடியும். 32ல இருந்து +5 நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் ஓபிசியா இருந்தீங்கன்னா 32+3 35 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நீங்க எழுத முடியும். கிளியரா புரியுதா? ஃபர்ஸ்ட் டேட்டா பத்தி கிளியரா வந்து பாத்துக்கோங்க. சோ அடுத்தது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி நீங்க முடிச்ச எக்ஸாம்ஸ் நீங்க எழுத போறீங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ஃபைனல் செம்ஸ் எழுத எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா? எஸ், தாராளமாக எழுத முடியும். பட் நீங்க மெயின்ஸ் போகும்போதோ இன்டர்வியூ போகும்போது அதுக்கான ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ணும், அதை கிளியரா வந்து பாத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது, அட்டெம்ப்ட். எத்தனை அட்டெம்ப்ட் நம்ம வந்து கொடுக்க முடியும்? ஜெனரல் பொறுத்த வரைக்கும் 6 அட்டெம்ப்ட். 21ல இருந்து 32 வயசு வரைக்கும் ஜெனரல் கேட்டகரி அன்ரிசர்வ் வராங்களே அவங்க 6 அட்டெம்ப்ட் வந்து கொடுக்கலாம். அட்டெம்ப்ட் அப்படின்னா நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள வந்து போறீங்க, எக்ஸாம் ஹால்குள்ள பிரசன்ட் ஆப்சன்ட் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்ல பிரசன்ட் நீங்க ஷேட் பண்ணி இருந்தாலே நீங்க அட்டெம்ப்ட் கொடுத்தா மாதிரி தான் கணக்கு. நீங்க லாஸ்ட் இயர் எக்ஸாம் ஹால்குள்ள வந்து போயிருக்கீங்க, அட்டெம்ப்ட் கொடுத்திருந்தா கணக்கு. இன்னொன்னு 2 பேப்பர் இருக்கு, GS இருக்கு, CSAT இருக்கு. அது எல்லாம் ஒரு பேப்பர் அட்டென்ட் பண்ணி இருந்தாலும் அதுவும் கணக்கு தான். ஓகேவா? பட் அப்ளை பண்ண எக்ஸாம் ஹால்குள்ள போல கணக்கு வருமா? கணக்கு வராது. அப்ளை பண்ணா மட்டுமே கணக்குல சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் ஹால்குள்ள போயிருக்கீங்க, அந்த OMR ஷீட்ல ஷேட் பண்ணா மட்டும்தான் கணக்கு வந்து வரும். கிளியரா வந்து பாத்துக்கோங்க. ரைட்? ஓகே, இது உங்களுக்கு ஜெனரலுக்கு. இதுவே ஓபிசி பொறுத்த வரைக்கும் 21ல இருந்து 35 வரைக்கும் 9 அட்டெம்ப்ட்ஸ் நீங்க வந்து கொடுக்க முடியும். 9 டைம்ஸ் எக்ஸாம் நீங்க வந்து எழுதிக்கலாம். இது ஓபிசி. ஓபிசி அப்படின்னா தமிழ்நாட்டில் வர பிசி, எம்பிசி, பிசிஎம் நம்ம எல்லா கேட்டகரியும், அதாவது SC ST இல்லாம எதெல்லாம் வந்து வருதோ எல்லா விஷயம் உங்களுக்கு ஓபிசிக்குள்ள ஆட் ஆயிடும். ரைட்? அது SC ST பொறுத்த வரைக்கும் 21ல இருந்து 37 வரைக்கும் அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் கணக்கு இல்ல. இந்த ஏஜ்க்குள்ள நீங்க எத்தனை டைம் வேணாலும் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதிக்க முடியும். நெக்ஸ்ட், ஓபிசி சர்டிபிகேட் எல்லாரும் நீங்க வந்து வாங்கிக்கணும். அப்ளை பண்ணணும், நிச்சயமா தேவைப்படும். எல்லாம் வந்து பாத்துக்கோங்க. ஓபிசிக்கான டேட்ஸ் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, அதாவது 1st April. ஸோ இங்க இருந்து அந்த முடிவு உங்களுக்கு 11th February வரைக்கும் இதுக்குள்ள இருக்க எக்ஸாம்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓபிசி சர்டிபிகேட் ECM வந்து போங்க, அங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம். முன்னாடி நீங்க வாங்கி வச்சிருந்தா வந்து ஓகே.
ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்கீம் நமக்கு தெரியும். ஸோ preliminary அதுக்கப்புறம் மெயின்ஸ் அதுக்கு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க நெகட்டிவ் மார்க் அப்ளிகபிள் உண்டு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 1/3 மார்க் வந்து கட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இது மெயின்ஸ்க்கான சிலபஸ். ஸோ சிலபஸ் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன பேட்டர்ன், எப்படி கொண்டு போவாங்க, யாரா எழுத முடியும், எல்லா விஷயம் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் வேகன்சி பார்த்துட்டோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்தாச்சு. இனி டிகிரி அப்ளை பண்ணலாம், ஃபைனல் இயர் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் எதுவும் கெட்டு போயில, படிங்க, பார்த்துக்கலாம். ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். நன்றி, வணக்கம்.